நடிகர் விஜய் அரசியல் கட்சியினுடைய தலைவராக தன்னை இப்பொழுது அடையாளம் காட்டிக் கொண்டாலும் கூட இன்னும் அவர் ஒரு திரைப்படத்தினுடைய பிரபலமான நடிகர். அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா வெறும் அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமில்லை, பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு விதமான வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அதில் இருக்கிறார்கள். எனவே இதை காவல்துறை அவருடைய 2 மாநாடுகளை தமிழ்நாடு அரசு பார்த்திருக்கிறது. ஏற்கனவே திருச்சி, அதே போல பெரம்பலூர், அதே போல நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் அவருடைய பரப்புரைக்கு வரக்கூடிய கூட்டத்தினுடைய தன்மை இவர்களுக்கு தெரியும். எனவே இவருக்கு தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அல்லாமல் மற்ற பிரிவினரும் இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஏன் தமிழ்நாடு அரசு அல்லது காவல்துறை முன்கூட்டியே கணிக்க தவறியது? அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேசுவதற்கு கொடுக்கப்பட்ட இடம் நிச்சயமாக சரியான தேர்வு அல்ல. ஒருவேளை தாவேக நிர்வாகிகளே அதை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட காவல்துறை அட்வைஸ் பண்ணியிருக்கும், இதை நீங்க சரியா இல்லை, இந்த இடம் உங்களுக்கு போதாது, இதை நீங்க தவறா போயிடும், நாங்கள் வேறு இடம் ஒதுக்குறோம் என்று காவல்துறை அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்க வேண்டும். அதுதான் சரியா இருக்க முடியும். ஆனால் அது வேறு விதமாக இந்த இடத்தான் நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது திணிக்கப்பட்டதாகத்தான் தெரிகிறது.